வெல்கம் டு அன்னம் சமையலறை. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு 3 வகையான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். முதலாவதாக நான் பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். வீடியோவில் போய் இப்போ பார்க்கலாம் வாங்க. 1 கப் அரிசி மாவு, 3/4 கப்பு வெல்லம், 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 கப்பு தேங்காய் திருவல், ஏலக்காய் பொடி. பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க, எள்ளு போட்டுக்கோங்க, தேங்காய் திருவல் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த நெய்யில் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எள்ளெல்லாம் நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்கும், அரோமா நல்லாயிருக்கும். அப்புறம் 3/4 கப்பு வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அதை அதில் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அந்த வெல்லத்தை நல்லா கரையிட்டோம். அது நல்ல வெல்லன்றதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வடைக்கட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா கரையிட்டோம். அந்த கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சீக்கிரமாக கரைஞ்சிடும். அப்புறமா ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கொதி வந்ததும் இந்த 1 கப்பு அரிசி மாவு அதில் நல்லா போட்டு கலந்துடுங்க. இந்த மாதிரி திக்காக கலந்து வரும். அப்படி கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. அப்போ உங்களுக்கு அது திக்காயிடும். அரிசி மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும். அந்த மாதிரி சுருண்டு வந்ததும் பிளேட்டில் எடுத்து போட்டு ஆற வச்சிடலாம். நான் இதில் நட்ஸ் போட்டிருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் நான் திருவி போட்டிருக்கேன். போட்டு வச்சுருக்கேன். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம இது மாதிரி ஜல்லி பிளேட்டு இல்லை இட்லி வேக வைக்கிற ஸ்டாண்ட் அது இருந்தாலும் சரி, அதில் எண்ணெய் நல்லா தடவிக்குங்க, இல்லை நெய்னா தடவிக்குங்க. நான் இதில் நட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஒரு கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோ திக்காக ஆறி போன பிறகு எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள் இந்த மாவு. நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் தான் வச்சுக்கணும். ஏன்னா நீட்டாக வச்சுட்டு இப்போ பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் அதில் விழும். லைட்டாக இப்போ ப்ரெஸ் பண்ணாவே விழும் பாருங்கள். லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அழகாக ஃபிங்கர்ஸ் பிடி அழகாக விழுந்திருக்கு பாருங்கள். பொறுமையாக பண்ணால் போதும், இது மாதிரி கரெக்டாக வந்துடும். நான் கடை அரிசி மாவில் தான் இந்த கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அந்த கடை அரிசி மாவை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பிறகு குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றி அதை ப்ரீஹீட் பண்ணிடணும். ப்ரீஹீட் பண்ண பிறகு அந்த குக்கரில் நம்ம செஞ்சு வச்ச அந்த கொழுக்கட்டையை அதுக்குள்ளே வச்சுடுங்க. அப்புறம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி அது ஸ்டீம் ஆகட்டும். ஸ்டீம் ஆன பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. எவ்வளோ பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த கொழுக்கட்டைன்னு. சும்மா கையில் எடுத்து நான் கூட லைட்டாக தான் எடுத்தால் அதுக்குள்ளே பாருங்கள் அது அவ்வளோ சாஃப்டாக வந்துடுச்சு. இந்த அருமையான கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. அடுத்ததாக இன்ஸ்டன்ட் கோவா பால் கொழுக்கட்டை செய்யலாமாங்க. 1/2 கப் பாலில் குங்குமப்பூ போட்டு நான் வச்சுட்டேன். அது கொஞ்சம் கலர் வரட்டோன்னு கடாய் சூடானதும் நம்ம அந்த பாலை, குங்குமப்பூ போட்ட பாலை அதில் ஊற்றிடலாம். ஊற்றின பிறகு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 4 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. அது அப்படியே கரையிட்டோம். நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம 1/2 கப்பு பால் பவுட்ரு போட்டிருக்கேன். அந்த பால் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக கலந்து விடுங்க. எல்லாம் க்ளீனாக அது மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் சுருண்டு வரும், திக்காகிட்டே வரும். நீங்கள் சிம்லேயே வச்சு செய்யுங்க. இது நம்ம கடையில் இருக்கிற கோவா மாதிரியே வரும்.
இந்த மாதிரி கடாயில் வெட்டாமல் சுருண்டு வந்திருக்கு பாருங்கள், நல்லா க்ளீனாக. அந்த மாதிரி கடாயில் ஒன்றும் வெட்டாமல் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு அதை நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறினா நல்லா கெட்டியாகிடும். இது அப்படியே ஆறட்டும். ஒரு கிண்ணத்தில் வந்து 1 கப் அரிசி மாவு போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், 1.5 கப்பு சுடு தண்ணி. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக வரும். அந்த மாதிரி திக்காக நம்ம சுருண்டு வந்து திக்காக நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்தால் போதும். மாவை வந்து நம்ம தொட்டோம்னா கையில் ஒட்டக்கூடாது. அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கோங்க. இப்போ பால் கொழுக்கட்டைக்கு பண்ணுற விட கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கோங்க. அந்த ஒரு உருண்டையை எடுத்து நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே அந்த அந்த கோவா பண்ணியிருக்கோம் இல்லையா, சின்ன மணி மாதிரி அதில் வச்சு அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டஃப் பண்ணி அந்த அப்படியே மூடிட்டு நல்லா உருண்டை கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பண்ணிவிடுங்க. நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோவில், அதே மாதிரி பார்த்து பண்ணிவிடுங்க. நம்ம வந்து கோவாலாம் செய்யணுன்னா 2 மணி நேரம் ஸ்டவ்வில் நின்று அது பொறுமையாக கலந்து செய்யணும், லேட்டாக ஆகும். இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ஆகிடும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து இது செய்கிறதுக்கு கூட டைம் இல்லைன்னா கடையில் வந்து கோவா விற்கிது, ஸ்வீட் கோவாவே விற்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம இந்த அரிசி மாவில் இந்த மாதிரி கூட செஞ்சு வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 1/2 லிட்டர் பாலை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். நார்மலாக காய்ச்சினா மாதிரியே போதும். பால் பொங்க வந்து ஒரு 2 கொதி வந்தால் நம்ம இறக்கிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டா போதும். இப்போ வந்து நம்ம இந்த உருண்டைகளை வந்து அதுக்குள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் உருண்டைகள் போடும்போது நீங்கள் வந்து ஒன்றா போடுங்க. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க. இந்த உருண்டைகள்லாம் மெதுவாக போட்டுட்டு அந்த உருண்டைகள் வந்து தானாகவே மேலே வரும் பாருங்கள். தானாகவே மேலே வந்திருக்குது, நான் காட்டியிருக்கேன். அது தானாக மேலே வந்த பிறகு ஒரு நான் 3/4 கப்பு வந்து பவுடர் சுகர் போட்டிருக்கேன். அது சீக்கிரமாக கரைஞ்சிடும். அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக திக்காகவும் ஆகிடும், நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், சும்மா நான் லைட்டாக தான் கலந்து விட்ருக்கேன், எல்லாமே மேலே வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் அப்படியே போட்டுட்டு உடனே கலந்திங்கன்னா எல்லாம் மாவு அப்படியே கரைஞ்சிடும், அரிசி மாவு பாயசம் மாதிரி ஆகிடும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நட்ஸ் போட்டிருக்கேன், மேலே குங்குமப்பூவும் போட்டிருக்கேன். அப்புறம் இது பாருங்கள், உடச்சி காட்டியிருக்கேன். இந்த கொழுக்கட்டையை கட் பண்ணி காட்டியிருக்கேன். அதுக்குள்ளே அந்த பால்கோவா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தித்திக்கும் இந்த இன்ஸ்டன்ட் கோவா பால் கொழுக்கட்டையை ருசித்து பாருங்கள். அடுத்ததாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்டஃப்டு மாவா கொழுக்கட்டை செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். நான் வந்து இன்ஸ்டன்ட் பால்கோவா செஞ்சுருக்கேன் இல்லைங்களா, மீதி உள்ளதை வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணி இந்த மோல்டில் வந்து கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கும். நம்ம வெறும் அரிசி மாவு, கோதுமை மாவு, ராகி மாவெல்லாம் செய்கிறோம். இந்த பால்கோவாலே கொழுக்கட்டை செய்யலாம். நல்லா உள்ள ஸ்டஃப் பண்ணி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி நான் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்வேன். நான் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக செய்யுங்க, அழகாக நல்லா வரும். நான் ஸ்டஃப் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ மெதுவாக தான் நான் ஸ்டஃப் பண்ணுறேன். கொஞ்சமாக போட்டு மெதுவாக ஸ்டஃப் பண்ணேன். அந்த இருக்கிற கேப்பில் அது ரொம்பனா போதும், ரொம்பலாம் அழுத்தியெல்லாம் விட வேண்டாம். அப்புறம் மேலே அந்த கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம பொறுமையாக தட்டி விட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு வேலை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாமா? இப்போ ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், கொழுக்கட்டை அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாவா கொழுக்கட்டை, அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நான் இன்னொருத்தரையும் செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதை வந்து ஸ்டீம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அப்படியே கொழுக்கட்டையை செஞ்சு வச்சுட்டு அப்படியே சாமிக்கு பறித்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான்.
பார்வதி அம்மா வந்து மஞ்சளை பிடிச்சு தான் கணபதியை வந்து உருவாக்குனாங்க. அதனால் நீங்கள் எந்த பிள்ளையார் வாங்கினாலும் சரி, நீங்கள் இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு வழிபாடு பண்ணுங்க. அவ்வளோதான், இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் 3 வகையான கொழுக்கட்டைகளை செஞ்சுருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சு ருசித்து மகிழ்ச்சியோடு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.